மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ரேணுகாவை கோட்டை விட்டத்துலேருந்து அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெண்டர் வந்து வருது, அதை வந்து எப்படியாச்சும் நம்ம நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துக்கு நிஷாவும் வந்திருக்காங்க. நிஷா கிட்ட வந்து எப்படியோ அவங்க மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவோட சொத்தை எல்லாமே மல்லியோட ஃபேமிலியும் ரேணுகாவுக்கு மட்டும்தான், அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. லாஸ்ட்டில் நீ ஏமாந்து தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஏற்கனவே நிஷா வந்து சொத்து போன விஷயத்தில் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதை எப்படியோ கேட்ச் பண்ண ராஜேஸ்வரி வந்து கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டை சொல்லியே இது பண்ணிகிட்ருக்காங்க. நீ லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், வீட்லேயே தான் இருக்கணும், உனக்கு அந்த வீடு கூட கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, நீ உங்கள் அப்பாவும் இல்லை, ரேணுகா கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ சொத்து மொத்தம் வெண்பா பேரில் இருக்குது. வெண்பாவை பார்த்துக்கிறது விஜய் தான். விஜய்க்கு வந்து மல்லி தான் முக்கியம். இப்படி எல்லாமே சொத்து வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. உங்கள் அக்காவும் ரேணுகாவும் மல்லி தான் வேணும்ன்ட்டு போயிட்டு அங்கே இருக்கா. இப்போ எல்லா சொத்துமே அவங்களுக்கு தான் அனுபவிப்பாங்க, அவங்களுக்கு தான் போகுமே தவிர உனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்ற சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எப்படியாச்சும் டெண்டர் வந்து நமக்கு வாங்கிக்கணும், இவ வேணான்னு சொன்னால் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அவளோட பிளானுக்காக அவள் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இது தெரியாத நிஷா வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து கண்டிப்பாக ராஜேஸ்வரி பேச்சை கேட்டால் உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம தான் போகும். நிஷா வந்து இதை வந்து நிதானமாக யோசித்து வந்து முடிவு எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி இங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து விஜய்கிட்ட ரொம்ப நெருங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட நெருங்கினா மட்டும்தான் சொத்தை நம்ம எப்படியாச்சும் வாங்க முடியும், நம்ம பேருக்கு எடுக்க முடியும், இல்லை ஏதாவது பண்ணி தான் நம்ம விஜயை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க விஜய்கிட்ட. அப்படி வந்து இவங்க டெய்லி பக்கா பிளானாக போட்டு நவுத்தி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து ரகு வந்து ரேணுகாவுக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ரேணுகாவால் பேச முடியல, தனிமையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து மனோகர் வந்திருக்காரு. மனோகர் வந்ததும் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க அப்படியே உடனே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இடுப்பில் தான் வச்சுருக்காங்க. வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. மனோகருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுது, ஏதோ சவுண்டு கேட்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரேணுகா வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. என்ன வருது, அப்படி வருதா, எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதவே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து மனோகருக்கு நல்லா டவுட்டும் இருக்குது. அந்த இடத்துல அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து போகாமல். ஏன்னா அங்கேருந்து போயிட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாது. இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக மனோகர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மனோகர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. மனோகர் கையில் எவ்வளோ மாற்றா. ஆனால் மனோகர் சொல்கிற வார்த்தையை யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. இப்போ வந்து விஜய் வந்து ஒய்ஃபு அப்படின்ற ஒரு உரிமையில் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு ஊட்டி விடுறது, தான் பார்த்துக்கிறது, ரொமான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பின்னாடிக்கு வந்து இவர் ரேணுகாவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வரும்போது விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் மல்லி அள வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப படதான் போகிறாரு. ஏன்னா வந்து இவங்க சாப்பாடு ஊட்டி விடுறதும் ரேணுகா கிட்ட க்ளோஸ் ஆகிறதும் பார்க்குறதுக்கு மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. விஜய் வந்து சாப்பிட்ருக்காரு. ரேணுகா வந்து எனக்கும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விஜய் கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ரேணுகா வந்து. விஜயும் வந்து அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவங்க கேட்ட மாதிரியே ஊட்டியும் விடுறாரு. மல்லிக்காக வாங்கிட்டு வந்த பூ வந்து எனக்கும் வேணும், நீயும் நானும் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையாக பேசுகிறது மல்லிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜயை வந்து பாதியாக போவான், நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மல்லிக்கு வந்து புரியுது. அது ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே மல்லி வந்து இப்படி தான் டைரெக்டாக சொல்லாமல் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், நீங்கள் தான் 2 சைடும் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையாக சொல்லிகிட்ருக்காங்க. நேர்மறையாக சொல்லாமல் எதிர்மறையாக சொல்லிகிட்ருக்காங்க. இதை மல்லி வந்து டைரெக்டாகவே சொல்லி பேசி முடிவு எடுக்கலாம். ஆனால் மல்லி வந்து ட்ரை பண்ண மாட்டேறாங்க. எதனால் எதுக்காக அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. இந்த ரேணுகாவை ஏதாவது பண்ணி நிறுத்தினா தான் முடியும், இல்லைனா இவன் மொத்த சொத்தையும் தூக்கிட்டு போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.